அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 27 டிசம்பர் 2023 மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதாவது நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தரப்பில் ஃப்ரீ அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான டீல்ஸ் ஆன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வாங்க இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட் சார்ட்டு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை 21,000க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 21,100க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்டும், 21,500க்கு கீழே ஒரு டவுன் ட்ரெண்டுன்ற மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மறுபடி கேண்டில்ஸோடைய மூவ்மெண்ட், அதாவது பிவோட் ரேஞ்ச், ஆவரேஜ் பிவோட் ரேஞ்சு நம்ம சொல்லப்படுற அந்த ஆவரேஜ் பிவோட் ரேஞ்ச் தான் ஒரு 50% அப் ட்ரெண்டில் இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 21,158 வரைக்கும் இறங்கினாலும் திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் 21,500 கட் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய அளவில் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிஃப்டி 50ல் இருக்கிறதுக்கு பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒன்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸில் அதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் 21,500க்கு மேலே போகிற வரைக்கும் அதை இன்பிட்வீன் ரேஞ்சிலையும் 21,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆவரேஜ் பிவோட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அது 21,360 அந்த ரேஞ்சை கட் பண்ணுற வரைக்குமே ஆவரேஜ் பிவோட் ரேஞ்ச் பேஸ் பண்ணி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை சைட்வேஸில் தான் வச்சுருக்காங்க. ஆவரேஜ் பிவோட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப சைட்வேஸ், பயங்கர சைட்வேஸில் இருக்குது. 48,000க்கு மேலே போகும்போது ஒரு அப் ட்ரெண்டும், 47,000க்கு கீழே ஒரு டவுன் ட்ரெண்டுன்ற மாதிரி மார்க்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். 27ஆம் தேதி டிசம்பரில், இந்த 28ஆம் தேதி என்ன வரும்ன்றது நம்ம அன்றைக்கி ஈவினிங் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.